வழிபாடு என்ற சொல்லை கேட்டவுடன் நம் மனம் எங்கே போகிறது? ஒரு கோயில், ஒரு விளக்கு, ஒரு மணி ஒலி, ஒரு சிறுநேர மௌனம், இதுவே வழிபாடு என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் சுவாமி விவேகானந்தர் இந்த எண்ணத்தை உடைத்தார். வாயால் சொல்வது அல்ல வழிபாடு, வாழ்ந்து காட்டுவதுதான் வழிபாடு. கைகளை கூப்புவது அல்ல வழிபாடு, பிறருக்கு உதவி செய்வதே வழிபாடு. ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை மனசாட்சி காயப்படாமல் நிறைவேற்றுகிறானா, அங்கே வழிபாடு நிகழ்கிறது. ஒரு மனிதன் பசித்த முகத்தை பார்த்தபோது முகம் திருப்பாமல் நிற்கிறானா, அங்கே வழிபாடு மலர்கிறது. சுவாமி விவேகானந்தர் பெரிய சடங்குகளை வேண்டவில்லை. அவர் வேண்டியது பெரிய மனதை. மனிதனையே தெய்வமாக காணும் பார்வை அவரது வழிபாட்டு நெறி. அந்த மனிதனுக்கு செய்யும் சேவை அவருக்கு செய்யும் பூசை. நாம் பல நேரங்களில் நான் யார், என்னால் என்ன செய்ய முடியும் என்று நம்மையே இழிவுபடுத்தி கொள்கின்றோம். இதுவே நம் வீழ்ச்சியின் முதல் படி. ஏனெனில் ஒரு வீட்டில் நேர்மையாக வாழும் தந்தையும் அன்புடன் தாங்கும் தாயும் தெய்வ வழிபாட்டின் உயிர் வடிவங்களே. ஒரு பள்ளியில் மனமாற கற்பிக்கும் ஆசிரியரும், ஒரு அலுவலகத்தில் நியாயத்தை விட்டு தளராத பணியாளரும், விலக்கேற்றாமலேயே வழிபாடு செய்கின்றவர்கள். வழிபாடு என்பது கோயிலுக்குள் மட்டுமல்ல, அது வீதியிலும் பணியிடத்திலும் வீட்டிலும் உள்ளது. ஒவ்வொரு காலையும் நாம் ஒரு வாக்குறுதியுடன் எழ வேண்டும். இன்று நான் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன், என்னால் இயன்ற நன்மையை செய்வேன். அந்த வாக்குறுதியை நாம் காக்கிற ஒவ்வொரு நொடியும் வழிபாடாக மாறுகிறது. இளைஞர்களே, நீங்கள் தேடும் உயர்வு வெளியில் இல்லை, உங்கள் செயலில் இருக்கிறது. நீங்கள் செய்யும் உழைப்பு சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் வாழும் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அது நேர்மையாக இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் நம்மிடம் எதிர்பார்த்தது அதிசய மனிதரை அல்ல, அவர் எதிர்பார்த்தது பொறுப்புள்ள மனிதரை. நாம் கோயிலில் தெய்வத்தை தேடுவதற்கு முன்னால் நிற்கும் மனிதனில் தெய்வத்தை காண கற்றுக்கொள்வோம். அப்போதுதான் நம் வாழ்க்கை ஒரு இடைவெளி இல்லா வழிபாடாக மாறும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், செயலில்லா சிந்தனை வெறுமை, சிந்தனை கொண்ட செயல் வாழ்க்கையின் வழிபாடு. நாம் தீயவர்கள் அல்ல, ஆனால் நாம் செயல் இல்லாதவர்கள். அதுவே நமது மிகப்பெரிய குற்றம். தீங்கு செய்யவில்லை என்பதாலே நாம் நல்லவர்கள் ஆகிவிடுவதில்லை. நன்மை செய்யாமல் இருப்பதே நமது வீழ்ச்சியின் தொடக்கம். நாம் நன்மையை நினைக்கின்றோம், ஆனால் செயலில் இறங்குவதில்லை. நியாயத்தை மதிக்கிறோம், ஆனால் அதற்காக நிற்க மாட்டோம். இந்த இடைவெளியில்தான் நமது வாழ்க்கை சிதறுகிறது. ஒரு மணி நேரம் கோயிலில் நின்று மனிதனை மறந்துவிட்டால் அந்த வழிபாட்டுக்கு என்ன பொருள்? ஒரு மனிதன் பசியுடன் நிற்கிறான், நாம் தெய்வத்தை அழைக்கின்றோம், ஆனால் மனிதனை தவிர்க்கிறோம். அதை விவேகானந்தர் வழிபாடு என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார், மனிதனே தெய்வம், அவனுக்கு செய்யும் சேவையே உயர்ந்த வழிபாடு என்றார். ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நேர்மையாக செய்கிறானா, அங்கே வழிபாடு நடக்கிறது. ஒரு தாய் தன் குழந்தையை பொறுமையுடன் வளர்க்கிறாளா, அங்கே வழிபாடு மலர்கிறது. ஒரு ஆசிரியர் மனமாற கற்பிக்கிறாரா, அங்கே வழிபாடு ஒளிர்கிறது. விளக்கு ஏற்றப்படவில்லை, மணி ஒலிக்கவில்லை, ஆனால் அங்கே உண்மையான தெய்வநிலை இருக்கிறது. நாம் பல நேரங்களில் நம்மையே இழிவுபடுத்திக் கொள்கின்றோம். நான் யார், என்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறோம். இந்த எண்ணமே நம்மை செயலற்றவர்களாக்குகிறது. விவேகானந்தர் இந்த எண்ணத்தை உடைத்தார். அவர் சொன்னார், அனைத்து சக்தியும் உனக்குள்ளேதான் இருக்கிறது. அந்த சக்தி வார்த்தையால் வெளிப்பட வேண்டியதில்லை, அது செயலில் வெளிப்பட வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் ஒரு இடத்தில் நிற்கிறோம், அந்த இடத்திலேயே நமது வழிபாடு தொடங்க வேண்டும். இன்று நாம் ஒரு மனிதனுக்கு நேரம் கொடுத்தோமா? ஒரு தவறுக்கு எதிராக நின்றோமா? ஒரு நல்ல செயலை ஆரம்பித்தோமா? இவையே நமது ஆன்மீக தேர்வு. உங்கள் உயர்வு எதிர்காலத்தில் இல்லை, இன்றைய உங்கள் செயலில் இருக்கிறது.
நீங்கள் செய்யும் உழைப்பு சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் வாழும் வாழ்க்கை எளிமையாக இருக்கலாம், ஆனால் அது நேர்மையாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நாம் நேர்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்மில் பலருக்கு நல்லதை செய்யும் மனம் இருக்கிறது, ஆனால் நல்லதை தொடங்கும் துணிவு இல்லை. நாம் காத்திருக்கின்றோம், சரியான நேரம் வருமா என்று, சரியான சூழ்நிலை அமையுமா என்று. ஆனால் அந்த நேரமும் அந்த சூழ்நிலையும் வாழ்க்கையில் எப்போதும் வருவதில்லை. விவேகானந்தர் இந்த காத்திருப்பையே ஒரு பெரிய தடையாக கண்டார். அவர் சொல்ல விரும்பியது இதுதான்: வழிபாடு என்பது காத்திருப்பது அல்ல, அது தொடக்கம். நீ முழுமையாக தயாரான பிறகு அல்ல, சிறிதளவு துணிவுடன் நீ செயலில் இறங்கும் அந்த நொடிதான் உன் வழிபாடு நேரம். பலர் நினைக்கின்றார்கள், நான் பெரிய மாற்றம் செய்ய முடியுமா என்று. ஆனால் விவேகானந்தர் பார்வையில் பெருமை என்பது அளவில் இல்லை, அது மனநிலையில். ஒரு சிறிய நேர்மை, ஒரு சிறிய உதவி, ஒரு சிறிய தியாகம், இவை எல்லாமே வாழ்க்கையின் பெரிய வழிபாடுகள். நாம் உலகை மாற்ற வேண்டும் என்று தொடங்க வேண்டியதில்லை. நம்மை சுற்றியுள்ள சிறிய அலட்சியங்களை நிறுத்தினாலே போதும். ஒரு தவறான வார்த்தையை பேசாமல் நிற்பது, ஒரு அநியாயத்தை அமைதியாக ஏற்காமல் இருப்பது, ஒரு சோர்ந்த மனிதனை மனிதனாக பார்ப்பது, இவையெல்லாம் சடங்குகள் இல்லா வழிபாடுகள். நம்மில் சிலர் சொல்கிறோம், நான் ஆன்மீகமான மனிதன் என்று. ஆனால் ஆன்மீகம் வெளிப்புற அடையாளம் அல்ல, அது உள் ஒழுக்கம். நீ தனியாக இருக்கும்போது நீ எப்படி நடக்கிறாய்? யாரும் பார்க்காத போது நீ என்ன முடிவை எடுக்கிறாய்? அந்த இடத்தில்தான் உன் வழிபாடு அளவிடப்படுகிறது. விவேகானந்தர் மௌனமாக இருந்தாலும் செயலற்றவராக இருக்கவில்லை. அவர் சொன்னதை விட செய்ததாலேயே இன்றும் நம்மை உலுக்கும் மனிதன். அதனால்தான் அவர் வாழ்க்கையை ஒரு தொடர்ச்சியான வழிபாடு. இன்றைய சமுதாயத்திற்கு அவருடைய செய்தி இன்னும் கடுமையாகிறது. ஏனெனில் நாம் பேசுகிறோம் அதிகமாக, செய்கிறோம் குறைவாக. நல்லது பேசுவதால் உலகம் மாறாது, நல்லது செய்வதால் மட்டுமே மாற்றம் தொடங்கும். அந்த மாற்றம் பெரிய மேடையில் தொடங்க வேண்டியதில்லை. உன் வீட்டிலிருந்து தொடங்கலாம், உன் பணியிடத்தில் தொடங்கலாம், உன் நாள்தோறும் நடப்பிலிருந்து தொடங்கலாம். இன்றிலிருந்து ஒரு கேள்வியை நாம் நம்மிடம் கேட்போம்: இன்று நான் என் செயலில் யாருக்காவது ஒரு நன்மையாக இருந்தேனா? அந்த ஒரே கேள்விக்கு நேர்மையான பதில் சொல்ல முடிந்தால் அதுவே போதும். அந்த நாளிலிருந்து வழிபாடு என்பது ஒரு நேரம் அல்ல, அது ஒரு நடை. அந்த நடைதான் விவேகானந்தர் காட்டிய பாதை. வழிபாடு என்பது சொல்லப்படும் வார்த்தை அல்ல, செய்யப்படும் செயல். நல்லதை நினைப்பவன் அல்ல, நல்லதை செய்பவனே உண்மையான ஆன்மீகவாதி. பெரிய மாற்றம் தேவையில்லை, நேர்மையான ஒரு செயல் போதும். இன்று நாம் செய்யும் செயல்தான் நாளை நம்மை அடையாளப்படுத்தும். ஆகவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சிந்தனை தொடக்கம், செயல்தான் வழிபாடு. நன்றி.